ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. அமேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அமேன். ஓவர்கம் விக்டரி, ஓவர்கம் சாட்டன், ஓவர்கம் மஸ்ட், வி மஸ்ட். அது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். என்ன இயேசு சொல்லுகிறார் யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In the world ye shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. என்று தெளிவாக சொல்கிறார். I have overcome the world. உலகத்தில் வந்தேன், என்னால் அந்த உலகத்தை மேற்கொள்ள முடியலை, பரிதாபமாக நான் போகிறேன். நோ நோ நோ. Amen. Hallelujah. I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இயேசு ஜெயித்தது போல நானும் ஜெயிப்பேன். Hallelujah. Amen. Praise God. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். கர்த்தர் முதலாக கிரியேட்டிவில் பாருங்கள். கர்த்தர் சொன்னார், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இடத்துல ஜெயித்தது எது? இருள். இருள் தான் டாமினேட் பண்ணியிருந்தது. த்ரூ வேர்ல்டு ஃபுல்லாக இருள், டார்க்னஸ். அமேன். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் சொன்னார்ல, அதே போல் இருள் பூமியை மூடி இருந்தது. அமேன். ஜலப்பிரவாகம் பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்களெல்லாம் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அமேன். நான் பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் ஒழுங்கில்லாமல் அழகில்லாமல் வெறுமையாக இருந்தது என்று எரேமியா புலம்புகிறான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை அப்படி தானே ஒரு காலத்தில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்க்கை, நம்முடைய எல்லா வாழ்க்கையுமே ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, God says be light. Amen. ஆதியாகமம் 1 கர்த்தர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தை நல்லதென்று கண்டார். தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். எஸ், God separated. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய சால்வேஷன், அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. ஆமென். இருளில் இருந்த நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை தந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ வெளிச்சம் நம்ம மேலே ஓவர்கம் ஆன உடனே இருளுக்கு நம்ம மேலே என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஓவர் கம்மிங் அதிகாரம் இல்லை. ஓவர் கம்மிங் அதிகாரம் ஒரு காலத்தில் இருந்தது, உண்மைதான். ஆனால் இப்பொழுது அதுக்கு என்ன இல்லை? ஓவர் கம்மிங் இல்லை. இருள், டார்க்னஸ், ஓவர் கம்மிங் நம்ம மேலே ஓவர் கம்மிங் பண்ணவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, ரட்சிப்பு உண்டாக கடவது. கர்த்தர் சொன்னார், ரட்சிப்பு உண்டாக கடவது. என்னைக்கு கர்த்தர் சொன்னாரோ அன்னைக்கே, ஆமென், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவன் யாரு? உலகத்தில் உபத்திரவத்தை கொண்டு வருகிறவன். இயேசு சொன்னார்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். In the world ye shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. Hallelujah. I have overcome the world. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்கிறவன் இருளில் நடக்க மாட்டான். நானே உலகின் ஒளி. I am the light of the world. ஆகவே தான் ஆவியானவர் சொன்னார், பி லைட். இயேசு சொன்னார், பி லைட். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது. இயேசு உங்களில் உருவாகட்டும், இயேசு உங்களில் உண்டாகட்டும், இயேசு உங்கள் இருதயங்களிலே உண்டாகட்டும். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன வந்துடுச்சு? வார்த்தையானவர் சொன்ன உடனே ஆமென், உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்தாச்சு. இப்போது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நல்லா கவனிக்கணும். சாட்டன் லிமிட்டட் இன் பவர். சாத்தானுடைய வல்லமை மிக மிக குறுகினது. ஆமென். சாத்தானுடைய வல்லமை மிக மிக குறுகினது. யாருடைய பார்வையில்? தேவ பிள்ளைகளுடைய பார்வையில். உலகத்தின் பார்வையில் அது ஆச்சரியம், அது பயம். ஐயோ, ஆமென். பாருங்கள், எத்தனையோ பேர் அது ஓவர் கம் பண்ணுதில்லை. தாட்ஸில் ஓவர் கம் பண்ணுது, ட்ரீமில் ஓவர் கம் பண்ணுது.
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாத்துலேயுமே ஓவர் கம் பண்ணுது ஜீசஸ், க்ளோரி. எல்லாத்துலேயுமே ஓவர் கம்ஸ் பிகாஸ் த ஓவர் கம்மர்ஸ். ஆமென். நிறைய பேரை சொப்பனத்தில் ஓவர் கம் பண்ணுது, நிறைய பேரை எதேதோ செஞ்சு அவங்கள என்ன செய்கிறது. ஆமென், க்ளோரி, பிரைஸ் காட். ஓவர் கம்மிங், எஸ். அந்த ஓவர் கம் வந்து அவங்கள மேற்கொண்ட உடனே என்ன செய்கிறது, செயலிழக்க வச்சிருது. அவங்கள அப்படியே டோட்டல், அப்படியே அவங்க அந்த அந்த ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு அவங்க அப்படியே என்ன ஆயிடுறாங்க, சரண்டர் ஆயிடுறாங்க. சொல்கிறாங்கல்ல, நைட்டு தூங்கும்போது என்னை அமுக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, எழுந்திருக்க முடியலை, என்னால் நான் திணறினா கூட என்னை விட மாட்டேங்குது. ஓ, வாட் இஸ் தட்? ஓவர் கம் டெவில், ஓவர் கம் டெவில். ஆமென். அது அவங்க தாட்ஸில் க்ளீனாக வந்துடுது. நான் வந்தால் உன்னை ஓவர் கம் பண்ணுவேன், இப்படி தான் நீ இருப்ப, நான் உன்னை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன், நீ எனக்கு அடிமை. வாட் இஸ் தட்? தட் இஸ் ஓவர் கம். ஆமென். உலக ஜனங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நமக்கு என்ன சொல்கிறார் ஆவியானவர், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், இந்த உலகம் உபத்திரவத்தினால நிரப்பப்பட்டிருக்கு, உலகம் பொல்லாங்கனாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி அல்ல. அப்போ நம்ம பார்வையில் சாத்தானின் வல்லமை எப்படி தான் குறுகினது. ஏன்னா நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் கர்த்தர் சொல்கிறாரு. அதே தான் நமக்கும். நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன், ஜெயித்திருக்கிறேன், இந்த நேரத்து வரைக்கும் நான் ஜெயித்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் ஜெயித்திருக்கிறேன், பரிசுத்தாவின் வல்லமையினாலே நான் ஜெயித்திருக்கிறேன், கிருபையினாலே நான் ஜெயித்திருக்கிறேன். கிருபை இயேசுவினாலே உண்டாகிறது, வல்லமை பரிசுத்தாவினாலே உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். கிருபை இயேசுவினாலே உண்டாகிறது. இரக்கம், மனது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த கிஃப்ட். ஆமென். திஸ் இஸ் ஃப்ரம் ஜீசஸ். பவர் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். நமக்கு எவ்வளோ பெரிய ஹை ப்ரொடெக்ஷன் பாருங்கள். ஆமென். அந்த பலவீனத்திலும் அந்த அந்த அன்க்ளீன்லையும் ஹோலி ஸ்பிரிட் ஓவரிங். இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தார்னு என்னது? அண்டர் இஸ் கண்ட்ரோல். ஒரு லிமிட்டேஷன், ஸ்டே யுவர் லிமிட். இன்றைக்கும் அது நடக்குதுங்க, தெரியுமா? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் அறிகிற வரையிலும் உங்கள் கூட வாசம் பண்ணும்போதே பிசாசுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இது என் பிள்ளை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கிருபையின் காலத்து பிள்ளைகள், இவங்களை தொடவோ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணவோ உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஆகவே தான் அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம்னா யார்? சாத்தான். சாத்தானை எப்படி கண்டித்து உணர்த்துவார்? கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கி இந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஐயோ என்னை விட்டுரு, நான் ஒன்றும் செய்யலை, என் பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடுன்னு சொல்லுவீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கடிந்துக்கிறீங்களா இல்லையா? பாவத்தை கடிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? பாவம்னா என்னது? ஆக்டிவேட் மாத்திரம் அல்ல. ஆமென். சாத்தான் அவன்தான் பாவம், அவன்தான் பாவத்தின் காரணம், அவன்தான் பாவத்துக்கே ஊற்று. ஆமென். சாத்தானை கடிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஆமென். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆமென். அப்போ சாத்தான் லிமிட்டட் இன் பவர். ஆமென். இன் அஃப்ளிக்ஷன் ஆஃப் த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களின் துன்பங்களின் நடுவே. அப்போ அவனுடைய ப்ரெசன்ஸ், த ஈவில் ப்ரெசன்ஸ், அந்த பவருக்கு முன்னாடி அவனுடைய ப்ரெசன்ஸை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பவருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ப்ரெசன்ஸ். எடுத்த உடனே பவரை உங்கள் மேலே செலுத்த முடியாது. த ஈவில் ப்ரெசன்ஸ், த டார்க் ப்ரெசன்ஸ். புரியுதா? ஆமென். ஒரு புத்தீனமான வாலிபனை நான் பார்த்தேன் மாலை மயங்குகிற வேளையில். த ஈவினிங். ஆமென். த டல் ப்ரெசன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஈவில் பின்னாடியே போனான்னு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்குது. ஆமென். அப்போ அது என்னது? த ப்ரெசன்ஸ். உங்களை அந்த பிசாசு வல்லமைக்குள்ளே எடுத்த உடனே உங்களை என்ன செய்யாது? வல்லமைக்குள்ளே இழுக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல் அண்டர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். the blood presence, the power presence, the grace presence, இப்படி பல ப்ரெசன்ஸுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. உங்களை எளிதில் தொட முடியாது. அதனால தான் பாருங்கள், ஆடம் அண்ட் ஈவை பாருங்கள், ஃபஸ்ட்டு அது என்ன செய்தது? த ப்ரெசன்ஸ், த டிஸ்கைஸ்ட்,
மாறுவேஷ பிரசன்ஸ் அதில் வந்தது. மாறுவேஷமாக வந்து முதல்ல அவங்கள என்ன செய்தது? டெம்ப்ட். எடுத்த உடனே அவங்கள இந்த அருக்கு இதை சாப்பிடு கண் திறக்கும் அப்படின்னு சொல்லலை. தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்னது உண்டோ? எஸ், பார்த்தீங்களா? தட் ஈவில் பிரசன்ஸ் முதல்ல உங்கள் கூட அது பேசும், உங்கள் கூட நயமாக பேசும், நாங்கள் நயமாக பேசும். திட்ஸ் கால் த பிரசன்ஸ். தேனொழுக பேசும், இன்பமாக பேசும். ஆமென். உங்களை அந்த பேச்சில் கவர் பண்ணும். ஆமென். வாலிப பிள்ளைகளாகி உங்களுக்கு அந்த ஈவில் பிரசன்ஸ் அப்படி தான். ஆமென். பாருங்கள், அது பரிசுத்தவான்களுக்கு நடுவில் இந்த அஃப்ளிக்ஷன் ஆஃப் தி செயின்ஸ், பரிசுத்தவான்களுடைய துன்பங்களுக்கு நடுவில் அவங்களுக்குள்ள ஒரு துன்பங்களை கொண்டு வந்து அதையே அவங்களையே அசைக்குது. ஆடம் அண்ட் ஈவ் யார் தான் முதல்ல? அவங்க தே ஆர் செயின்ஸ், தே ஆர் செயின்ஸ் ஆஃப் காட். ஆமென். நீங்கள் யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஜோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜோபு. எஸ். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் ஆமென். இதோ உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதான் பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. ஆமென். இந்த பூமியில் நமக்கு உண்டான எல்லாம் யார் கையில் இருக்கிறது? அவன் கையில் இருக்கிறது. ஆமென். அதிலிருந்து நம்ம வேறு பிரித்திருக்கிறார் கர்த்தர். அப்பமும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிறார், வியாதியை விளக்குகிறார். அது தேவனுடைய வேலை. ஆனால் அந்த உலகம் யாருக்குள்ளே இருக்கிறதாக இன்னும் பைபிள் சொல்லுது? பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. ஆமென். அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீ என்ன செய்யாதே? The limited in power, Satan limited in power. Amen. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா? இது ஒரு வகையான கண்டமிங். நீங்களும் அப்படி தான். என் பிள்ளை மேலே, என் தாய் தகப்பன் மேலே, என் படிப்பில், என்னுடைய வாலிபங்கள் மேலே கையை நீட்டாதே. ஆமென். நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செய்தீர்கள். 1 யோவான் 4:4 படிச்சிங்களே. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிற காட் பிரசன்ஸ், உங்களில் இருக்கிற காட்ஸ் பவர், உங்களில் இருக்கிற காட்ஸ் வேர்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு நடுங்குகிறது எதுக்கு தெரியுமா? வார்த்தைக்கு தான், வசனத்துக்கு தான். ஆமென். And the Lord said to Satan, behold, all that he has in your hand, only against him do not stretch out your hand. So Satan went out from the presence of the Lord. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. Satan went out. அப்போ தேவ பிரசன்ஸுக்குள்ளே கூட சாத்தானால் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அங்கே தான் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும். பரலோக பிரசன்ஸில் கூட அவனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அவனுக்கு லிமிட்டட், அவன் லிமிட் வச்சுருக்கார். அவனை அங்கே உலாவறதுக்கு அவனுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கிறார். தேவதூதர்களுக்கு, கெரூபின் செராபின்களுக்கு இருக்கிற லிமிட்லாம் அவனுக்கு கிடையாது. அவங்கள ஆராதிக்கிற லிமிட் அவனுக்கு கிடையாது. புரியுது அவங்களுக்கு? 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அந்த செராபீன்கள், கெரூபீன்கள், எஸ்ஏ 6 இருக்குல்ல, 6 செட்டைகளாலே, 2 செட்டைகளாலே முகத்தை மூடி, 2 செட்டைகளாலே பாதங்களை மூடி, 2 செட்டைகளாலே பறந்து பரிசுத்தர் 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 பூமி முழுவதும் உடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியமே அவனுக்கு கிடையாது. அந்த ப்ரெசன்ஸே அவனுக்கு கிடையாது. அந்த காட்ஸை க்ளோரிஃபை பண்ணுகிற ப்ரெசன்ஸ் யாருக்குள்ளே இருக்கிறது? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளே இருக்கிறது. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவன் இறங்கி வந்து, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் ஜபாரையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து இந்த பிரசன்ஸில் நிரம்பி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்கன்னா முழு ஹெவன் பிரசன்ஸ் உங்கள் கூட வந்துடும். எஸ். யாத்திராகமம் 33:14 என்ன சொல்கிறது? மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் யூ. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். காலமே என் சமூகத்தில் ஏறி வந்து நில். கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மை பிரசன்ஸ்.
ஹல்லேலூயா. அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே நீங்கள் எப்போ வரீங்களோ சாத்தானுக்கு அங்கே ப்ரெசன்ஸே கிடையாது. சாத்தான் ப்ரெசன்ஸ் உடனே போயிடும். உங்களை காலையில் எழுந்துச்ச உடனே நீங்கள் நல்லா கவனிக்கணும். த ஈவில் ப்ரெசன்ஸ் ஒரு பரிசுத்தவான்களை கூட விடாது. அது அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்றைக்கோ நீங்கள் பாவ நாட்களில், உலகத்தில் இருந்த நாட்களில் 20 வருஷமோ 25 வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட சினிமா பாட்டு, நீங்கள் கேட்ட அந்த மியூசிக்ஸ், அந்த ஏர்லி மார்னிங் த ஈவில் ப்ரெசன்ஸ் வரும். எப்படி காட்ஸ் ப்ரெசன்ஸுக்குள்ளே ஈவில் ப்ரெசன்ஸ் வந்துச்சு இல்லை, அதே மாதிரி வரும். நீங்கள் கருத்தை அதனால தான் நிறைய பேரால் என்ன செய்ய முடியாது, காலையில் எழுந்த உடனே எதை மாட்டிக்கிறாங்க, ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறாங்க. அது ஒரு வகையான ப்ரெசன்ஸ். கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் வந்த உடனே என்ன பண்ணுறோம், அது அதிலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு கேளுங்கள். உங்கள் காதுகளில் வேறு சத்தம் கேட்கக்கூடாது, இந்த சத்தம் தான் கேட்கணும். வருதா இல்லையா? உங்களுக்கு செல்ஃபோன்லேயே வருதா? ஹியர்ஃபோனை மாட்டிட்டு கேளுங்க. அப்போ தான் ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப இன்பமாக தூங்குவீங்க. ஆமென். அது ஒரு மனுஷனை எப்போல்லாம் அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுது பாருங்கள். காலையிலேருந்து அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க நைட்டு தூங்க போகிற வரையிலும் ஈவில் ப்ரெசன்ஸ், த மொபைல் ப்ரெசன்ஸ், மொபைல் ப்ரெசன்ஸ். அதில் எத்தனை டிஸ்டர்ப் வருது, அதில் உங்களுக்கு ஏற்ற பதில் வரலைன்னா எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க. வாட் இஸ் தேட்? டைரக்ட் ஈவில் அட்டாக். அது தந்திரவாதி, தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு நடுவில் வந்து நின்றது. நீ எங்கேருந்து வருகிறாயின்னு கர்த்தர் கேட்டார். யோபு 1ஆம் அதிகாரத்தில், நான் பூமி முழுவதும் சுற்றி உலாவி வருகிறேன். அதை வாசி, வசனம் சொல்லு. 7, யோபு 1:7. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். பார்த்தீங்களா? The Lord said to Satan, from where have you come? ஆமென். நீ எங்கிருந்து இங்கே வர்ற? நீங்கள் கேட்கணும், நீ எங்கேருந்து இந்த காலை வேளையில் ஜப வேளையில் வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணுற? ஆமென். கர்த்தர் கேட்டாரா இல்லையாம்மா? From where have you come? Satan answered the Lord and said, from going to and fro on the earth, and from walking up and down on it. Amen. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் 2 கொரிந்தியர் 6, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார். ஆனால் பிசாசு என்ன சொல்லுது, நானும் இந்த பூமியில் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். இன்னைக்கு சுற்றி திரிந்து என்ன வருது? ஏர்டெல், ஏர்செல், என்ன செல், என்ன சொல், எல்லாம் என்ன செல்லில் என்னென்னலாம் இருக்குது, எல்லாம் ஏர், கம்மிங் ஃப்ரம் ஏர். அமேன். ஏர் ரூலர், த பிரின்ஸ் ஆஃப் ரூலர். ஏருக்கு ரூலர் யார் சொல்லுங்கள்? வானமண்டலத்துக்கு ரூலர் யார்? சேட்டன். சேட்டன் அவனுடைய கருத்தில் தான் இருக்குது நீங்கள் வச்சுருக்கிற மொபைல்லாம். சும்மா இல்லை, அவனுடைய கருத்தில் தான் இருக்குது. த பவர் ஆஃப் த ரூலர், த டார்க்னஸ், அந்த ரூலர் கையில் தான் அந்த மொபைலே இருக்குது. வானமண்டலத்தில் இருக்கிற அந்த ஓசோனில் சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்கள், அவனுடைய கருத்தில் தான் சேட்டலைட் கண்ட்ரோலே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சேட்டலைட் கண்ட்ரோலே எங்கே இருக்குது? அவனுடைய கருத்தில் தான் இருக்குது. கர்த்தர் உங்கள் மைண்டை ஒரு சேட்டலைட்டாக வச்சுருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மைண்டு அதில் ஒரு சேட்டலைட் இருக்குது தெரியுமா? பரலோகத்திலிருந்து வருகிற ரிசீவ். புரியுதா? பரலோகத்திலிருந்து வருகிற ரிசீவ். எப்படி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சேட்டலைட் ரிசீவர் இருக்குது, அது வழியாக எல்லாம் வருது இல்லை, வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வருது இல்லை, சுற்றி உலாவி எங்கே இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வருது இல்லை. ஃப்ரான்ஸில் இருக்கிறது, அங்கே இருக்கிறது. இப்போ கூட பாருங்கள், ஃப்ரான்ஸில் என்ன நடந்தது? இந்த ஒலிம்பிக் கேம்லையா எதுலையா சேட்டானுடைய காரியத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ தந்திரமாக ஒரு காரியத்தை செய்து, ஒரு பிசாசனுடைய காரியத்தை செய்து அதை கொண்டு வந்து காமிச்சது இல்லை. த ப்ரெசன்ஸ், தட்ஸ் கால் த ப்ரெசன்ஸ், ஈவில் ப்ரெசன்ஸ். அவனுக்கு கொஞ்ச நாட்கள் தான் அந்த வல்லமை இருக்குது, கொஞ்ச நாட்கள் தான் அந்த வல்லமை இருக்குது, அது அவனுக்கு தெரியும்.
அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஜனங்களை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது ஜனங்களை இழுக்கணும்னா ஃப்ரம் ஏர். எஸ், டுடே he is free to go about on the earth. Amen. அதுதான் யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஏன்னா இந்த பூமி பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுதா சொல்லலையா? எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மகிமையெல்லாம் நான் உமக்கு தருகிறேன், ப்ளீஸ் பவ், என்னை பணிந்து வணங்கும் சொல்லுதில்ல. பூமி முழுவதும் இந்த பூமிக்குன்னு ஒரு க்ளோரிஃபை இருக்குது, அந்த க்ளோரிஃபை எல்லாம் உமக்கு தந்துடுறேன்னு சொல்லுது. அப்படின்னா எல்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறதுன்ற அர்த்தம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். ஹல்லேலூயா. Your adversary, the devil, prowls around like a roaring lion. Like a roaring lion. Not a lion, like a lion. Imitation lion. சிங்கம் இல்லை, சிங்கம் யார் தான்? இயேசு. யூதராஜ சிங்கம் யார்? கர்த்தர். ஆனால் சிங்கத்தை போல, லைக் அ லயன், லைக் அ ரோரிங் லயன். ஆமென். சீக்கிங் சம்மோன் டு டிவோர், விழுங்கும்படியா, விழுங்கும்படியா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம we must know when is defeated. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது. இதுக்கு ஒரே வழிதான், தேவனுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா அவன் பிசாசு பொறுத்த வரைக்கும் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். தேவனை தனக்கு கீழ்ப்படியும்படியாக வைக்க தான் முயற்சி செய்வான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? டெம்ப்டர். அந்த டெம்ப்டர் யாரை கீழ்ப்படிய வைக்கிறான்? இதோ அதுக்கு அந்த 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஒரு சத்தம் உண்டாகுது வானத்திலிருந்து. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். இவர் தான் உங்களை ஓவர் கம் பண்ணணும், இவர் தான் இஸ் ஓவர் கம்மர், இவருக்கு சகல அத்தாரிட்டியும் கொடுத்துருக்குறேன். ஆனால் பாருங்கள், பிசாசு தந்திரம் உள்ளவன் ஆண்டவரை ஓவர் கம் பண்ணுறதை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு 3 விதமான டெம்ப்டில் வருகிறான். உங்களுக்கே தெரியும். கல்லை கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்க, இதை அப்பமா மாற்றி சாப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்? கீழ்ப்படி. அதுதான் பிசாஸ். அதில் அவன் தந்திரவாதி. தேவனையே அப்படி அவன் டென் பண்ண. அப்போது இதிலிருந்து மாற என்ன? ஜஸ்ட் சிம்பிள் தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. Submit yourself therefore to God. Resist the devil and he will flee from you. Simple. எவ்வளோதாங்க. ஆமென். இதான் அவனுடைய, இதான் அவனை ஜெயிக்கிறதுக்கு இதான் சிம்பிளான வழி. ஆமென். அவனை இயேசு நாமத்தில் கட்டுகிறேன், இயேசு நாமத்தில் கட்டிந்து கொள்கிறேன். ஓகே, அதெல்லாம் ரைட், அது வேர்ட். அதுக்கு முன்னாடியே அந்த எந்த ப்ரெசன்ஸில் உங்களை அவன் டெம்ப்ட் பண்ணுறானோ உங்களுக்குள்ளே இருக்கிற காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆமென். சப்மிட் யுவர் செல்ஃப் தேர்ஃபோர் டு காட். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவ்வளோதான். அவன் விழுந்து போனதே கீழ்ப்படியாமைனால தான். சாத்தான் விழுந்து போனதே நம்ம தொடர்ந்து அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பு எடுத்துக்கோங்க. அந்த லிமிட்டேஷன் எவ்வளோ, அது அவனுடைய சாத்தான் லிமிட்டேஷன் எப்படி, அதுங்கிறதெல்லாம் வர்ற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதில் நான் ஒன்று காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இஸ் டைம் இஸ் ஷார்ட். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இஸ் டைம், அவனுடைய நேரம் குறுகினது, ரொம்ப கம்மி தான். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி.
முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. ஆகையால் ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். Hallelujah. Therefore rejoice, O heavens, and you who dwell in them. But woe to you, O earth and sea, for the devil has come down to you in great wrath, because he knows that his time is short. அவனுடைய நாட்கள், ஏன்னா சிலுவையில் அவனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆணி அடித்து வெற்றி சிறந்துட்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14, 15 வசனத்தெல்லாம் எழுதி வைத்து வாசித்து பாருங்கள். அவனுக்கு இருந்த சகல வல்லமைகளையும் சிலுவையில் உரிந்து கொண்டார். அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பவர், அது கடைசி நாட்களில் கர்த்தர் நியாய தீர்ப்பு வரைக்கும் கொஞ்சம் பவர் கொடுத்து வச்சிருக்கிறார். சாத்தான் தலை நசுக்கப்பட்டவன். புரியுதா உங்களுக்கு? அந்த விஷம், அந்த கொடுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் சிலுவையில் என்ன செய்துட்டார்? நசுக்கிட்டார். கிராஷ். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அப்படி சும்மா ஒரு பயமுறுத்தி காமிச்சிட்டு இருக்கிறான். அந்த வல்லமை எனக்கு இருக்குது. அவருடைய வல்லமை மிக மிக குறுகினது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு யாரை விழுங்கலாம்? யாரை விழுங்கலாம்? சபையின் பிள்ளைகளை தான். கொஞ்ச காலம்தான் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. உங்கள் வாலிப வயசும் எவ்வளோ காலம்தான் இருக்கும்? கொஞ்ச காலம்தான். அது அவனுக்கு தெரியும். இந்த வாலிப வயசில் இவங்களை பிடிச்சாதான். நான் நிறையா பேரை பார்த்துருக்குறேன், ஜெபிக்க வரவங்களை உச்சகட்ட கோபத்தில் தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லி மகா கோபத்தில் வருவான். ஆனால் அந்த பிள்ளைகளோடு கூட இணைந்து, அந்த குடும்பத்தாரோடு கூட இணைந்து நாமளும் பாரத்தோடு கூட ஜெபித்து, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து அந்த பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஏய் சாத்தான், யூ ஃபெயில்ட் ஒன். ஹல்லேலூயா. ஆமென். நீ தோற்று போனவன். இந்த பிள்ளைகளிடத்தில் என்ன செய்ய முடியலை? உன் ஜம்பம் பலிக்கலை. இந்த பிள்ளையை நீ உன்னால் என்ன செய்ய முடியலை? ஓவர் கம் பண்ணி நான் மேற்கொண்டேன்னு சொல்லவே முடியலை. மகா உக்கிரக கோபத்தில் தான் நீ இறங்கி வந்த. இல்லை, ஆனால் நீ ஃபெயில்டு ஒன். நீ தோற்று போனவன். உன் அதிகாரம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். இன்னைக்கு எங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் யாரு? சாத்தான். ஆமென். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரெவலேஷன். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. Amen. And it was allowed to exercise authority for 42 months. எத்தனை months? 42 months. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் வேறு. தொடர்ந்து நம்ம அதை அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். Satan limited power. Satan limited power. Hallelujah. Chairman. Thank you. Hallelujah. 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 வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். நல்ல ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். They have authority from you. அந்த அத்தாரிட்டியில் அதிகார பிள்ளைகளாக இன்றைக்கு உடைய கரத்தில் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. இந்த பூமியில் நம்முடைய நாமத்தை தரித்து இருக்கிறாங்கப்பா. தேவ கரம் உடைய பிள்ளைகளோடு கூட, இந்த வாலிப வயதில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் பிள்ளைகளோடு கூட இருந்து பூமியிலே சாட்சிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம். இந்த 3 ஒன்றாயிருக்கிறது. இந்த 3ம் இவர்களுக்குள் இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தை அவர்கள் ஜெயித்திருக்கிறாங்கப்பா. நீர் எப்படி உலகத்தை ஜெயித்தீரோ அதே போல் அவர்களும் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெயமாய் ஓட உதவி செய்ய செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.
முழு உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவேன்.